ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் பாலக்கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த கூட்டை விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு செய்ய நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டு, மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணினது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில், கூடவே தேவையான அளவு தண்ணி. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை இந்த மாதிரி 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். பருப்பு வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம், அதாவது அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது மெஷரிங் கப்பில் அழுத்தாத 3 கப் அளவுக்கு இருக்குது. இப்போது கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து கொடுங்க. கீரை நமக்கு சட்டுன்னு வதங்கி நல்லா சுருண்டு வந்துடும். நான் இன்றைக்கி பாலக்கீரை யூஸ் பண்ணி செய்கிறேன். நீங்கள் பாலக்கீரைக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான கீரை எது இருந்தாலும் அதை சேர்த்துட்டு இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த கீரை எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. கீரை நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இடையில திறந்து கலந்து விடுங்க, இல்லைனா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கீரையில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த கீரை எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட்டு என்ன பக்குவத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட குறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க வேண்டாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கீரை பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த கீரை பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பாலக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.